அட, சின்ன பசங்க சாப்பிட்ற இந்த பொரி வச்சு கூட எப்படி ஒரு டிஷ் பண்ணலாமா? இது தெரியாமல் போயிடுச்சே. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னென்னா பொரி. இதை வச்சு எதாவது செய்யலான்னு பண்ணியிருக்கேன். இதை வச்சு என்ன செய்யலாம் வாங்க, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சமாக பொரி எடுத்திருக்கேன். இந்த பொரி வச்சு தான் என்ன செய்யலான்னு நான் யோசிக்கிறேன். அதுக்குள்ளே பொரி போட்ட வேகத்துக்கு அதுக்குள்ளே ஒன்றும் பாதியமாக லைட்டாக வேற பிடிச்சிருச்சு வேற. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பிடிச்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு செகண்ட் இப்படி திரும்பறதுக்குள்ளே பட்டுன்னு அடியில் ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. இந்த பொரியை மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பொரியோட கொஞ்சம் வெங்காயம், ஒரு ரவுண்டு சின்னதாக பச்சை மிளகா துண்டு, அடுத்தது கொத்தமல்லி, மூணுத்தையும் போட்டிருக்கேன். இப்போ வாங்க மூணுத்தையும் கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது கொஞ்சமாக மிக்சியில் கடலைப்பருப்பை மொட்டை விட்டு அதையும் இதோட கொட்டிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நான் இதில் எல்லாமே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சதை இப்போ நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் யோசிக்கவே இல்லை எப்படி ஒன்று வருமா அப்படின்ட்டு. டக்குன்னு எப்படி யோசித்து எப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சொதப்பலாக வருதா நல்லா வருதான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தால் ஓகே, சொதப்பலாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச அந்த பொரியை வடை மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஒரு வடையாக போட்டுக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். அட, பொரியை வச்சு கூட இப்படி கூட வடை செய்யலாமா? ஓகே, இப்போ நம்ம எல்லாம் வெந்துடுச்சு. திருப்பியும் போட்டாச்சு. நான் வெந்துடுச்சு, ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. நேரம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னாக்கா பூண்டும் பெருஞ்சீரகமும் தட்டி போட்டுக்கலாம். நான் போடலை, எனக்கு அப்போதைக்கு தோணலை. அதுக்கப்புறமா தான் தோணுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். தேவைப்படுச்சுன்னா பூண்டும் பெருஞ்சீரகமும் தட்டி போட்டுருக்கீங்க. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. திருப்பி போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்து உள்ளதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.